ஒரு கட்சியுடைய தலைமை கட்சியோட தலைவர், கட்சியுடைய முகமா அறியப்பட்டவர், இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அவர் போய் ஒழுங்கினமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன அடிப்படையில் சொல்லிட்டே இருக்கீங்க? குறிப்பாக நடிகைகள்கிட்ட அவர் இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் வச்சுருந்ததை நாங்கள் அப்பயே எங்களுக்கு போன்றவங்களுக்கு தெரியும். நடுவில் அவர் வந்து இப்போ பணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். பணம் தான் அவருக்கு முக்கியம். நல்லா கொடியாக சம்பாதிக்கணும், தொகுப்பாக வாழ்க்கை வாழணும். இந்த திராவிட கட்சிகள் போட்டியாக தான் ஒரு அரசியல் 20 பேர் 30 பேரை வச்சு பவுன்சர் வச்சு சுத்திக்கிறாரு. அவர் போய் எளிமைன்ற எப்படி சொல்றீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்? நீங்க வந்து சீமானுடைய ஒரு நாள் செலவே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குங்க. அதெல்லாம் யார் இவர் எங்க போய் உழைக்கிறாரு? இல்ல 1.5 ஏக்கர் அரணையூர்ல இருக்கிற 1.5 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி வந்துச்சா எட்டுன்னு வந்தாரா? இல்ல அவர் தம்பி ஃபாதர் தான், அதனாலதான் கருத்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் தான் சர்ச்சில் இருந்து எதனா இது வாங்கி வந்து கொடுக்குறாரா? அதுதான் திருமணமே அதுதாங்க. இப்போ அந்த அம்மா கேள்வி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த அம்மா நல்ல பல கோடி சொத்து இருக்குது, பெரிய பின்புலத்தோட குடும்பத்தில் இருக்கு. இத்தனைக்கும் அவர் தெலுங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இதுக்கு நடுவில் அவர் பாண்டிச்சேரியில் வேற ஒரு தமிழ் பெண்ணுக்கு நான் வாழ்க்கை தரலாம் கதை விட்டு அதில் ஏதோ பணம் கையாடலாம் நடந்திருக்கு. அது அந்த மாதிரிலாம் இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உழைப்புக்கேடானவருங்க. நான் அனுபவம் எனக்கு நேராக இருக்குங்க. நான் இவர் வந்து வேலூர் சிறையில் ஒரு 7 மாத கால சிறைவாசத்துலேருந்து தொடக்கத்தில் நான் அறிவுப்படுத்தி 3வது மாடியிலேருந்து கீழே போகிறதுக்குள்ளே ஒரு ஆளை அடித்து அவங்க அந்த பெண்மணிகளோட ஃபோன் நம்பர்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாளே வந்து அந்த பெண்ணை ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒழுக்கேடானவர்னு நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம். அதே மது போதை அவர் உள்ளத்தையும் பேசுவார். முழுக்க போதை வசதிக்கு அடிமையானவர். ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூடிய விரைவில் சீமானை எதிர்த்து சீமானை விட்டு கட்சியை தூக்கி வெளியே கடாசுவாங்க. அது நடக்க தான் போகுது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி புரட்சி தமிழர் என்கின்ற கட்சியை சில முக்கிய நிர்வாகிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? இவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்ததா? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இப்போது பேச இருக்கின்றோம். புரட்சி தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிவா தமிழன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம். உங்க மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில இருந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சாட்டை துரைமுருகன் காணொலியில் சொல்லி, இந்த முகரக்கட்டைகளெல்லாம் பார்த்தா இருந்த மாதிரியே தெரியலையே, எங்க இருந்திருக்காங்க இவங்கெல்லாம்? நானும் தேடி துளாவி பார்த்தேன், இங்கேயே இருக்கான் பார்த்தேன், 10 வருஷத்துல எங்க இருந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நானாவது கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன். சாட்டை துரைமுருகன் சாட்டை யூடியூப் சேனல் நடத்துகிறார். நாம் தமிழர் கட்சி நடத்துகிறாரு. நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி ஒரு சேனல் நடத்துகிறாரு. அதன் மூலயமா வியூவர்ஸ் வச்சுட்டு அதன் மூலயமா வருமானம் பார்க்குறாரு. பிழைப்புவாதி. அது வந்து தமிழ் தேசிய தளத்தில் போராடினவர் கிடையாது, போராட்ட காலங்களில் நின்றவர் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழ் தேசிய கருத்துக்களை முன்னெடுத்து செல்லுகின்ற நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் பெரிய அளவில் மக்கள் ஆதரவையும் இளைஞர்களுடைய ஆதரவையும் தமிழர்களுடைய ஆதரவையும் பெற்று இன்னைக்கு பெரிய அளவில் போயினதால அதை பயன்படுத்தி தனக்கான ஒரு பிழைப்புவாதத்தை சாட்டைன்ற யூடியூப் சேனல் மூலயமா பணம் பார்க்கறதுக்காக அந்த வேலையை பார்த்துன்னு இருக்காருங்க. அவர் வந்து என்னன்னா கேள்வி கேட்கறதுக்கோ என்னை பற்றி பேசுறதுக்கோ தகுதி இல்லாத ஒரு நபர். நான் யாருன்றது அவருக்கு தெரியலன்றான். 2010 இருந்து கட்சி அமைப்பா இருக்கிறதுல இருந்து நான் இருக்கேன். ஒரு 2 வருஷம் மட்டும்தான், ஒரு சிறிய காலம் மட்டும்தான் வெளியே இருக்கிறேன். வந்து கட்சியிலுடைய மாவட்ட மண்டல இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய, அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகள் இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு.
ரெண்டாவது அப்ப நீங்க சொல்லும்போது என்ன நடிகர் சீமான்னு சொன்னீங்க. ஆமா. ஒரு கட்சி ஆரம்பிச்சு 14 வருஷமா இருக்கிற வச்சு ஒரு தலைமை நாங்க ஒருங்கிணைப்பாளர் இது நாள் போஸ்ட் வரைக்கும் தலைவரா ஆயிடுவாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகராகவும் ஒரு எப்படி சொல்றீங்க? வசனகர்த்தாவும் தான் வாழ்ந்துங்கிறாருங்க. உண்மை அதுதான். வசனகர்த்தா சீமானா? ஆமா. வேற என்ன சொல்ல முடியும்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருங்க. தாய் தமிழ் உறவுகளை கட்சி மூலயமா அது ஒருங்கிணைப்பாளரா அவர் வச்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு கூட அந்த தமிழ் தேசிய தலைமைத்துவத்துக்கான ஒரு ஆளுமை தன்மை கொண்டவராக சீமான் மாறவில்லை. அதனாலதான் நாங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து விலகி இன்னைக்கு இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. இவரால பெதமிழ் தேசிக்கு பெரிய பின்னடைவு தான். என்று இந்த இதே போக்குல போனீங்கன்னா நாம் தமிழர் இன்று நேரத்தில் இல்லை, இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இதே நிலைமையில் தான் இருக்கும். ஆக தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்கிறதுக்கான காலம் கனிந்து விட்டது. அதை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்க. தமிழ் இளைஞர்கள் ஒன்று திரள்றாங்க. தமிழ் குடிகள் அனைத்தும் இன்னைக்கு அதை உணர்ந்து ஒரு அணியில சேர தயாரா இருக்கிறாங்க. எந்த அணியில? தமிழ் தேசிய அரசை அமைக்கிறதுக்கு. யார் தமிழ் தேசிய அரசு அமைக்க போறது? அததான் நாம் தமிழர் அமைக்கணும். நாம் தமிழர் கட்சி மூலயமா தமிழ் தேசியத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா தன்னை காட்டிக் கொள்கிற சீமான், தமிழ் தேசியத்தை நான் தான் அறிமுகப்படுத்தின மாதிரி தன்னை பீற்றிக் கொள்கிற சீமான், நாம் தமிழர் கட்சி மூலயமா அதை இன்னைக்கு நடத்தி காட்டிருக்கணும். இந்த 14 ஆண்டுகள்ல பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. 36 லட்சம் பேரை வாக்காளர்களா இருக்கிறாரு. ஆமா, அது சீமானுக்கு போட்ட வாக்குகள் இல்லைங்க ஐயா. தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள், தமிழ் தேசியத்துக்கான அரசியல், தமிழ் தேசிய கருத்துக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கருத்தியலுக்கு ஈடான ஒரு தமிழ் தேசிய சிந்தனை தமிழகத்துல உண்டு. திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலே தமிழர் கழகம் தான் உருவாக்க முனைந்தாங்க பிறந்த தமிழர் தலைவர்கள். அதுல தந்தை பெரியார் போன்றவர்கள் சில காரணங்களை கூறி, நானே ஒரு கன்னடன், அவரே ஒரு மலையாளி, அவரே ஒரு தெலுங்கர், அதனால இங்க தமிழர் கழகம் வேண்டாம், திராவிடர் கழகமா இயங்குவோம்னு சொல்லிதான் இயங்கினார். அப்படிதான் மடை மாறி போச்சு. இல்லைன்னா அன்னையிலிருந்தே தமிழ் இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் தமிழர் கட்சிகளா இருக்க வேண்டிய கட்சிகள் திசை தடம் மாறி அன்றைய காலகட்டத்தில் 60 50 70 ஆண்டுகளுக்கு முன்பே இது மாறி போச்சுங்க. அதன் பிறகு அதுல இருந்து வெளியே வந்து அந்த திராவிட கருத்திகள் இருந்து வெளியே வந்த தலைவர்கள், நிறைய தலைவர்கள் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, 50 60 வருஷமா அண்ணல் தாங்கோ தொடங்கி, மாப்போசி தொடங்கி, இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற பழநெடுமாறன் உள்பட, சுபா இளவரசன் உள்பட, எங்களுடைய மானசீக தலைவர் முனைமழங்கா மாவீரன் தமிழரசன் ஆயுத போராட்ட இயக்கத்தையே உருவாக்குனாருங்க தமிழ்நாட்டில். எதுங்க, தமிழ்நாடு பொது உடைமை கட்சின்றதை ஒன்று உருவாக்கி, தமிழ்நாடு விடுதலை படைன்றதை உருவாக்கி, தேசிய இனங்களின் விடுதலையை இந்தியாவில் உருவாக்கணும். ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் இப்ப கூட நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த புக் ரிலீஸ்ல அவர் போய் முழங்கி 1 மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கிறார் சீமான் அவர்கள். இந்த கட்சி இதை ஆர்கனைத்து யாரு அவரு தமிழரசன் யாரு தெரியுமா? இந்த கட்சி நான் எப்படி எங்க தலைவர் தமிழரசனை ஒரு இழிவுபடுத்துற வேலையை தான் செஞ்சாரு. என்ன இப்படி சொல்றீங்க? அவர் எவ்வளவு ஆரோக்கியமா 1 மணி நேரம் செழுமையா பேசியிருக்க தம்பிகள்லாம் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. ஒரே வார்த்தைங்க, அவர் பேசுறது பைந்தமிழர் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. நான் தமிழ்நாடு விடுதலை எல்லாம் கேட்க மாட்டேன், நான் இந்தியாவே எழுதுன்னு சொல்லுவேன்ட்டு ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு பிதற்றல பேசுறாரு. பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, அது பாரதி காலத்துல இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம சொல்லின்னு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நம்ம நாடுதான் அரசியல் அதிகாரத்தை நீ பாரத நாட்டுக்கு நீ முதல்ல பண்ண முடியாது. முதல் தமிழ்நாட்டுல தான் நீ அரசியல் அதிகாரத்தை குலைச்ச முடியும். நீ இங்க இருக்கிற அரசியல் அதிகாரத்தை உன்னால கைப்பற்ற முடியாம நீ பாரத நாட்டை போய் ஆளுவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது தமிழ்நாட்டுல தமிழன் முதல்வர் ஆக முடியுதா? தமிழ் தேசிய கருத்துக்களை தாங்கி ஒரு தலைவன் முதல்வர் ஆக முடிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் முடியல. இல்ல, மக்கள் வாக்கு போடணும், பயணிக்கணும்ல, தலைவர் வழி நடத்தணும்ல. தேர்தல் இருக்கிறாரு, 8 தேர்தல் 9 தேர்தலை கண்டு வர. அப்புறம் இது இன்னும் இல்ல, இன்னும் 50 தேர்தல் நடந்தாலும் இவர் மறைமுக அரசியலா திராவிட கட்சிகள்கிட்டையும் தேசிய கட்சிகள்கிட்டையும் கூட்டணி பேரம் பேசி, பண பேரம் பேசி வாங்கிக்கின்னு, பின்வழி வாசல்ல பணம் வாங்கிக்கின்னு கடைசி வரைக்கும் எங்க இளைஞர்களுடைய சக்தியை வீணாக்குவாரு. தமிழ் தேசியத்தை தோற்கும் பாதையில் தான் கொண்டு போவாருங்க இவரு. கேட்டா நான் தனித்தன்மையோட வாழறேன், நான் மட்டும்தான் நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன், நான் தான் தமிழனுக்கு முழுசா பாடுபடுறேன்ற மாதிரி தன்னை மட்டுமே தான் மட்டும்தான் நல்லவன்ற மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. ரொம்ப தவறான வேலை. நீங்க தமிழ் தேசியம் 50 60 ஆண்டுகளா தமிழகத்துல பெரிய செழித்து வளர்ந்து இருக்குது. அதை அறுவடை செய்கிற ஒரு பணி உனக்கு கிடைச்சது. ஆனா நீ அதை சரியா பண்ணல. அது என்ன பண்ணாரு? ஏன் இங்க கோட்டை விட்டாரு? என்ன தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறாருங்க. தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிறாரு, குடும்பத்தை முன்னிலைப்படுத்துறாரு. நான் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய காணொலியில நிறைய விஷயம் நீங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள்ல 234 வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்காங்க. 40 தொகுதிகள்ல 40 வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருக்காங்க. அடையாளப்படுத்தக்கூடிய முகங்களாக குறைஞ்சபட்சம் 10 பேராவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசக்கூடியவர்களா இருக்காங்க. சீமான் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இத்தனை பேர் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாங்களே. இல்ல, அதெல்லாம் அவங்க தன்முனைப்பு, அந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்பு, அதுக்கான வேலை திட்டம் செய்யறாங்க. அவங்க தான் வெளியே தெரியுறாங்க. சீமான் யாரையும்
சீமான் யாரையுமே பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டாருங்க அந்த ம், கட்சியில. ம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில வந்து ஒரு ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்ல அடையாளப்படுத்தாம அப்படிதான் வேற இருக்காரு. சொல்ல முடியுமா? அப்படிதான் இருக்காரு. ம், தான் மட்டுமே தான் அவருக்கு என்ன தெரியுங்க எண்ணம்? சினிமாலாம் கூட டயலாக் வரும் பாருங்க. ஒரு கல்யாண வீடா போனா நான் தான் மாலை மரியாதை நான் எனக்கு தான் இருக்கணும். நான் தான் மணமகனா இருக்கணும். சாவு வீடு போனா நான் தான் பிணமா இருக்கணும். அங்கேயும் மாலை மரியாதை எனக்கு வேணும்ன்ற என்ன நினைக்கிற ஒரு தன்மை உள்ளவருங்க. என்ன உண்மை அதுதான். என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைங்க ஐயா. ம். நான் அவருக்குள்ள பயணிச்சுட்டு தான் நாங்க வெறுத்து போய் தான் தனிநபர் ஒழுக்கமே இல்லாதவர் சுத்தமான தலைவர் தமிழரசன் பேரை சொல்றதுக்கும் தலைவர் பிரபாகரன் பேரை சொல்றதுக்கும் என்ன அருகதை இருக்கு உனக்கு? ம். நீ எங்க இருந்து வந்த நீ? என்ன அரசியல் பண்ண நீ? யார் நீ? சினிமாக்காரன் தானே நீ? சினிமா வசனகர்த்தா தானே நீ? ஏன் இப்படி சொல்றீங்க? அவர் வந்து 2009 பல ஐயா, திராவிடர் இயக்கத்துல இருந்து 2009 ஏற்பட்ட முள்ளிவாய்க்கால் கலவரம், தமிழ் ஈழத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அது ஒரு உனக்கு சன் டிவி ஒரு பெரிய நடிகர் நடிகைகளுடைய ஒரு இது நடக்குது, ஊர்வலம் நடந்து ராமேஸ்வரத்துல மீட்டிங் நடக்குது. ம், அதுல போய் நீ உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, 1 மணி நேரம் நீ பேசின நல்லா அப்படியே வசனம் தெரிச்சிற மாதிரி உணர்வு பொங்க பேசின. ம், அந்த ஒரு பேச்சு தானே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உன்னை ஒரு தலைவனாக்கி வச்சிருக்கு. ம். பேச்சு நம்பி தானே எங்க திராவிட கட்சிகிட்டே நாங்க 50 வருஷமா பேச்சு நம்பி ஏமாந்தாங்க நாங்க முட்டாளாக்கிறோம். ம். உன்னை திரும்ப திரும்ப ஒன்னே அதே பாணியில நீ எங்களை ஏமாத்துற, பேசினே ஏமாத்துற, பேசிட்டா வந்துருமா எல்லாமே? எந்த போராட்டத்தை நீ முன்னெடுத்த? இப்ப 14 வருஷம் தமிழ் தேசிய அரசியல பேசுற, 36 லட்சம் ஓட்டு வாங்குற இல்லையா? எவ்வளவு தெரியுமா பண்ண முடியும் தமிழ்நாட்டுல இந்த மக்கள் சக்தி வச்சு? எத்தனை விதமான போராட்டங்களை முன்னெடுக்கலை? 8 வழிச்சாலைக்கு போராட்டம் என்ன முன்னெடுக்கல. போராட்டம் பண்ணார் சார்? அடையாள போராட்டம் சார். சொல்றது கேளுங்க. 8 வழிச்சாலைக்கு போராட்டம் சார், முன்னெடுக்கல. இன்னைக்கு 8 போராட்டம்னா அடையாள வழிச்சாலை போராட்டமே 8 பண்ணுவாரு. வழிச்சாலை வந்து வராதற்கு காரணமே சீமான் தான் சாட்டை துரைமுருகன் கிடையாது சொல்றாரு. கிடையாது கிடையாது. அவன் சாட்டை துறைமுகன் வந்து சொல்லவே கூடாது. சாட்டை துறைமுகன் தான் இந்த நாம் தமிழர் கட்சியை ஊத்தி மூட போற ஒரு ஆளு. அவன் வந்து இப்ப சமீபத்துல கூட அந்த கட்சிக்கு அவ்வளவு பெரிய கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு முழு முதற் காரணம் சாட்டை துறைமுகன். என்ன கேட்ட பிறகு? ஏங்க, சீமான் வந்து ஏதோ ஒரு குடிபோதையிலையோ இல்ல தன்னை அறியாமலையோ ஒரு இதுல பர்சனலா பேசுறாருங்க ம். அவர்கிட்ட. அதெல்லாம் ஒளிப்பதிவு எடுத்து ஆடியோ வீடியோ எடுத்து அதை வச்சிருந்து அதை காவல்துறைக்கு போய் அது இன்னைக்கு மீடியா மக்கள் வந்து எவ்வளவு அசிங்கம் பண்ணிச்சு இந்த கட்சிக்கு. ம். என்னென்ன பேசியிருக்க நீ? காளியம்மாளை அந்த சகோதரி காளியம்மாளை என்னன்னு பேசுற? நத்தம் விஸ்வநாதன் என்னன்னு பேசுற? அவங்களாம் என் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துன்னு இருக்காங்க. அவங்கள என்ன பிசுறுன்ற மசுறுன்ற தூக்கி போட்டுருன்ற? யார் கட்சி இது? நீ உன் கட்சி அது? நீ ஓனரா நீ? இது என்ன கார்பரேட் கட்சி? நான் வந்து என்னால் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் போய் சேருக இந்த கட்சி கிடையாது சார். யார் சொன்னது? இல்லையா? தமிழ் தேசியத்தை நாங்க 50 வருஷமா பேசுறோம். தலைவர் தமிழரசன் யாரு? குமு அண்ணல் தங்க யாரு? மாப்போசி யாரு? இவங்களா பேசாத தமிழ் தேசியம் நீ என்னத பேசிட்ட? ஐயா பழனிடுமாறன் பேசிட்டு இருக்காரு. எங்களுடைய பொழிலன் பேசுற பாவலர் பெருஞ்சித்ரான் மகன் பொழிலன் பேசிட்டு இருக்காரு. 14 ஆண்டு சிறையில இருந்து வந்திருக்காரு. இன்னும் சிறைக்கு போன தமிழ்நாடு விடுதலை படை தலைவர்கள் இருக்காங்களே, அணைக்கரை மாறன் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவ்வளவு தியாகங்களும் எவ்வளவு இந்த கொடுஞ்சிறையும் வாசங்களும் அனுப்பி தமிழ்நாட்டுல அமைப்பா இருக்கிறாங்க. அரசியல் முன்னெடுப்புகள், தேர்தலை அரசியல் அத்தகைய உத்தமமான தலைவர்கள், உன்னதமான தலைவர்கள் இருக்கிற நேரத்துல உன்னை போன்ற சினிமாக்காரன் சும்மா சீனுக்குன்னா பேசுறான், பேசி 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 ஏமாத்த பாக்குறிய. என்ன காரணம்? அது என்ன அர்ப்பணிப்பு? உன் மேல இத்தனை வழக்குன்னு சும்மா 200 வழக்குது, 100 வழக்குது. என்ன வழக்கு உனக்கு? எல்லாம் மேடையில பேசுறது தானே. குண்டு வச்ச நீ போய் போராட்டம் பண்ணியா? இல்ல மத்திய அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்ட காலத்துல நின்னியா? பரந்தூர் விமான நிலையமே அவர் பண்ணாதனாலதான் மக்களுடைய போராட்டம் இது மேல அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்களே வந்து ஆதரிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் நான் போய் நேத்து நான் கூட போனேன்னு வச்சுக்கேன். அந்த மக்கள் என்னையும் தான் வரவேற்பாங்க. போராட்ட காலத்துல போய் இருக்கிற சந்திக்கு அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது எல்லாரையும் தான் வரவேற்பாங்க. யாரு எங்களது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பக்கத்துல அந்த இதுல மேல்மா சிப்காட் விஷயத்துல நாங்களாம் போய் போராடி இருக்கோம். அந்த மக்களுக்கு துணையா இருந்திருக்கோம், விவசாயிகளுக்கு துணையா இருந்திருக்கோம். யாருமே போராட்ட காலத்துல இருக்கிற மக்களை சந்திக்கிறவங்களும் ஏத்துக்குவாங்க தான். போராட்ட காலத்துல சந்திக்கிற யாரா இருந்தாலும் அவங்க வரவேற்பாங்க, ஏத்துக்குவாங்க. நான் என்னாலதான் அது போய் பாருங்க மக்களுடைய போராட்டம் எப்படி ஒரு போராட்டம் கூட முன்னெடுக்கவே இல்லையா? என்ன போராட்டம் தான் சொல்லுங்க. போராட்டம்னு எடுத்தாருங்க. கெயிலுக்கு எதிராக போராட்டம் சொல்ற கேள்வி. கெயிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு. அப்புறம் வந்து கார்பன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு. இங்க செய்யாறுல வந்து போராட்டம் நடத்தினாரு. இந்த மாதிரி ஒரு 10 போராட்டங்களை குறைஞ்சபட்சம் என்னால சொல்ல முடியும்னு இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து மக்கள் திரள் போராட்டம், மக்கள் எழுச்சி போராட்டங்கள். அந்த போராட்டங்களை நீங்க போய் கைப்பற்றுறீங்க. என் பிணத்தின் மேலதான் இங்க நீங்க ரோடே போடணும், என் பிணத்தின் மேலதான் இங்க இருந்து பண்ணணும்னு சொல்லி சொன்னவட்ட நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நீங்க என்ன ஒரு வாய் வச்சுங்க, ஒரு சும்மா பேச்சு தாங்க, ஒரு டம்மி பீஸுங்க. அது என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க ஐயா, பேசதான் செய்வாரு, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாருங்க. சொல்லிப்பாரு, நான் வந்து என் பிணத்தின் மேலதான் இந்த ரோடே போடணும்னு சொல்லி சொல்றவர்கிட்ட நீங்க என்ன வாய் வச்சு பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்களா இன்னும் நம்புறீங்க. நான் நம்பல, அவங்க தம்பிகள் சொல்றாங்க. நான் நம்புறேன், நம்பல அர்த்தம் இல்ல இல்ல இல்ல. ரொம்ப ரொம்ப அதுக்கான தகுதியான ஆள் இல்லைங்க. போராட்ட காலத்துல நிக்க தகுதி இல்லாத நபருங்க அவர்லாம். எப்படி சொல்றீங்க? உண்மை அதுதான். நாங்களாம் உணர்ந்திருக்கோம், பார்த்திருக்கோம்.
இந்த கட்சியில சரி, பயணிச்சிருக்கோம். நீங்க கட்சியில இருந்து எப்ப வெளிய இருந்தீங்க? நான் வெளியே வந்தது நான் 2012 காலத்திலே வெளியே வந்துட்டேங்க. சரி, 2010ல தான் இயக்கமா இருந்து 2012ல நீங்க வெளிய ஆமா வந்துட்டீங்க. வந்துட்டோம். இப்ப இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை வருஷம் நான் எங்க புரட்சி போய் தமிழர் சேரலாம்னு இயக்கம் யோசிச்சிட்டு நடத்தியிருந்தேன். இருந்தீங்க? எங்க போய் சேரலாம்னு யோசிச்சிட்டு இருந்தீங்க? இல்ல நான் புரட்சி தமிழர் இயக்கமா நடத்தியிருந்தோம். ம். அரசியல் வேண்டாம், ம். அரசியல் தளத்துல போனா 10 வருஷமா நீங்க ஒண்ணுமே 14 வருஷமா நீங்க 12 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு திடீர்னு வந்து ஒண்ணுமே சீமான் பண்ணாம வந்து இல்லைங்க ஐயா. நான் புரட்சி தமிழர் இயக்கத்தை நடத்தின்னு நீங்க இருக்கேன். இயக்கம் நடத்துங்க. சீமான் வந்து நீ உங்களுக்கு 12 வருஷமா உங்களுக்கு சீமான் என்ன பண்ணாருன்னே தெரியாது. அரசியல் இயக்கம் என்ன பண்ண என்ன தெரியாது. பண்ணாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் கவனிச்சு தானே இருக்கும். அது எல்லாத்தையும் கவனிச்சு தானே இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க 12 வருஷமா. ஆமாங்க. இப்ப ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துக்கிற ஒரு அண்ணனா, ஒரு கட்சியோட தலைவரா நான் செய்யறேன்னு சொல்லி ஏங்குறவரை நாம அவர் குறை பண்ணக்கூடாது. அவரோட சேர்ந்து பயணிக்கணுன்ற எண்ணத்தில் தான் நாங்களாம் வந்து விலகி கட்சி விட்டு விலகினாலும், அவர் மேல தனி நபரா அவர் மேல இருக்கிற ஒழுக்கின் தன்மையால நாங்க விலகி போனாலும், நாங்க அதுக்கான அமைப்புகள்ல செயல்பட்டு தான் இருக்கோம். தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டு தான் இருக்கோம். 2010ல சீமானை ஏன் விமர்சிக்காம இவ்வளவு நாள் இருந்தோம்னா, நமக்கான ஒரு முன்னோடியா இருக்காரு, நமக்கான ஒரு தமிழ் தேசியத்தை பேசுறாரு, செய்வார், சரியா போவார், அவர் நாமளே விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் நாமே பின்னாடி கொண்டு போக கூடாதுன்றது தான் எங்களை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகளை நடத்துகின்ற தமிழ் உணர்வாளர்கள் எடுத்துக்கிற முடிவு. இல்லாட்டா சீமான்லாம் இங்க நடமாட முடியாது. சீமான் என்னவோ தான் மட்டும்தான் இந்த தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டி போலவும், தான் தான் இந்த தமிழ் தேசியத்தை, இந்த தமிழ்நாட்டு சித்தாந்தத்தை விதைத்தது போலவும், தலைவர் தமிழரசன் இவர் தான் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது போலவும் ஆமா, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. சொன்னாரு. இதெல்லாம் எப்படி யார் தெரியுமா தமிழரசன், யார் தெரியுமா தமிழரசன் சொன்னாரு, யாரு அறிமுகப்படுத்தினாரு. யாருன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த கட்சியில சொல்லியிருக்காரா? தமிழரசன் யாருன்னு கட்சியில சொல்றாரா? தமிழரசன் படத்தை பயன்படுத்துறாரா? அவ்வளவு பெரிய புக் எழுதி இருக்காங்க. அந்த புக்ல இருக்க ஒவ்வொரு நக்கீரன் சிவசுப்ரமணியம் அதான் சிவசுப்ரமணியம் அதை வந்து வெளியிட்டாரு. வெளியிட்டது வந்து படிச்சு வந்து சொல்றாரு. படிக்காம சொல்ல முடியுமா? 10 பேர்ல ஒரு ஆளா போறாரு. படிக்காம சொல்ல முடியுமா? என்னதுங்க? அத பத்தி அனுபவப்படாம படிக்காம சொல்ல முடியுமா? சார் படிச்சிருப்பாரு சார். அவரு சரி, தலைவர் தமிழரசனை பத்தியோ தலைவர் பிரபாகரனை பத்தியோ படிச்சிருக்காரு, பேசுறாரு, சொல்றாரு. அது இல்லைன்னு சொல்லல. அந்த கொள்கைப்படி நடக்கிறாரா? தமிழரசன் கொள்கையை படி இவர் பேசுறாரா? தலைவர் தமிழரசனோட பேசினாருன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, அவர் தமிழரசனுடைய என்ன கொள்கை? தமிழ்நாடு தமிழ் தேசிய கொள்கை, தமிழ் தேசிய விடுதலை. சரி, அவர் இந்திய துணை கடந்து தனித்தமிழ்நாடா பிரிக்கணும்னு சொன்னவரு. அவரை போய் அவருடைய கருத்துக்களை கொச்சைப்படுத்துறவங்கள நீ பேசுற. இந்திய துணை கண்டத்துல எனக்கு தேங்காய் உடைச்சு தேங்காய் சில்லு தேவையில்லை, நான் தேங்காவே வேணும்ன்ற மாதிரி நீ பேசுற. எதுக்கு உதாரணம்? அப்ப தேங்காய் பொறிக்கு மாதிரி எங்க தலைவர்களை நீ இழிவுபடுத்துற. தமிழரசன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நீங்க அதை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்த நாடுமே எங்களுக்கான சொந்தம்னு சொல்லி நாடு பைந்தமிழ் நாடு, யாதும் முறை யாவரும் கேள்வின்னு வாழ்ந்த கூட்டம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். உலகமே நம்மளுக்கு நினைக்கிறோம். சரி, ஆனா நிலைமை அப்படி இல்லையே. அரசியல் சூழல் அப்படி இல்லையே. இன்றைய தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு? அந்நியர் ஆட்சி, வந்தேரிகளோட ஆட்சியில் தானே இருக்கும். அதை நோக்கி தானே தமிழ் தேசியத்தை நீ வளர்க்கணும், மீட்கணும்னு சொல்றோம். நம்ம அதன்படி நடக்க தேவையில்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. இவரு சும்மா பேச்சுங்க. நான் திராவிட கட்சியில கருவ இருப்பேன், வேற இருப்பேன். அது எங்க நானும் அவரு அங்காளி பங்காளி, மாம மச்சான், அண்ணன் தம்பி அப்படின்னு பேசுறாரு. யாரு? திராவிட கட்சி, திராவிட தலைமைகளை. புரியுதுங்களா? இதுதான் அவருடைய பச்சோந்தி அரசியல பேசுறாருங்க அவரு. முழுக்க 12 வருஷம் பொறுத்திருந்து பார்த்துட்டு நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்ச உடனே சீமான பேசுறதுக்காக வந்துட்டீங்க. சீமான பேச வரலீங்க, நாங்க பேச வந்துட்டோம். அவ்வளவுதான். நாங்க தமிழ் தேசியத்தை பேச வந்துட்டோம். தெளிவா வெளிப்படையா பேச வந்திருக்கோம். உன்னை வந்து நாங்க ஒரு போட்டியால நினைக்கல. சீமானை வந்து நாங்க எதிரியாவோ போட்டியாவோ நினைக்கல. அவரை நம்பணும். நடுவில் கொஞ்ச நாள் நம்பணும். அவர் சரியான வழியில இந்த கட்சி நடத்துவார். நீங்க அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்ததுல இந்த 4 பேருமே வந்து இந்த கட்சியில இருந்து விலகி ரொம்ப நாள் ஆச்சுமே. இல்ல, நான் விலகி கடந்த 2012 வாக்குல வெளியே வந்துட்டேங்க. சரி, அடுத்தது இந்த கட்சியோட இப்ப தற்போது இந்த மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜே.பி. ராஜன் அவர்கள் இப்ப சமீபத்தில் தான் வெளியே வந்தவங்க. 2012ல 2022ல இப்பதான் வந்தவங்க. 22ல 2 வருஷம் 3 வருஷமா தான் வெளியே வந்தவங்க, இவருடைய போக்கு பிடிக்காம. சரி, ஆனாலும் நாங்க வந்து உடனே இந்த கட்சிக்கு எதிராக, நாம் தமிழருக்கு எதிராகவோ சீமானுக்கு எதிராகவோ எந்த செயல்பாடுகளும் வேண்டாம். அவர் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சது பேசினு இருக்காரு. நீங்க தான் சொல்லி நீங்க பேசல முரண் இருக்கு. சொல்லுங்க. நீங்க அவர் வந்து எங்களுக்கு வந்து இப்ப அவர் பேசுறது இல்ல 2 வருஷத்துலயே உங்களுக்கு அவர் தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவர், சரியில்லாதவர் சொல்லி சொன்னீங்க. அதனால வெளியே வந்து சொன்னேன். அப்புறம் நமக்காக பேசுற அவர் தான் செய்ய முன்னெடுப்பு பண்ணல அப்படின்னா பேச முரணா இருக்கா இல்லையா? கரெக்ட், நீங்க சொல்றது ஓகே. நாங்க சீமானம் எதிர்க்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை எதிர்க்கல. தமிழ் தேசியத்தின் தலைவனா தன்னை காட்டிக்கின்னு இருக்காரு. அந்த முத்திரையில அவர் வாழ்ந்துங்கிறாருங்க. நான் தான் வந்து தமிழ் தேசியத்தை இங்க படைக்க போறேன், தமிழ் தேசிய அரசை உருவாக்க போறேன், என்னாலதான் முடியும், என் கட்சி தான், நான் என்னுடைய தலைமையில் இருக்கிற நாம் தமிழர் தான் சாதிக்கணும்லாம் சொல்றாருங்க. நாங்க நாம் தமிழர் கட்சியையோ அதுல இருக்கிற கட்சியில இருக்கிற நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ மனதார நாங்க வரவேற்போம். ஏன்னா எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வாளர்கள். சரி, இதுக்கு தலைமையேற்று வழி நடத்துற சீமான் போன்றவங்க பண்ற ஒழுங்கினத்தன்மையும், ஏதோச்ச அதிகார போக்கும், அடாவடித்தனமும்
அதை தான் நாங்க எதிர்க்கிறோம். அந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு 1000 தலைவர்கள் இருக்காங்க. நீ ஒதுங்கி போ. உன்னை யாரு அவ்வளவு சிரமப்பட்டியா நீ? சீமான் மேல உங்களுக்கு என்ன டார்கெட்? சீமான் வச்சுட்டு நீ எங்க தமிழினத்துக்கு உலக தமிழினத்துக்கு தலைவனான்னு உன்னை காட்டுறேன், போக்கஸ் பண்ணி காட்டுறேன் போது நீ எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கணும்? நீ இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாரு? என்ன ஒழுக்கம் இல்ல அவர்கிட்ட? என்ன ஒழுக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்ன ஒழுக்கம் இல்லாம இருக்கு. நான் வந்து அவர் தனிப்பட்ட முறையில ஒரு பொதுவெளியில பொது வாழ்க்கையை பத்தி நீங்க பேசுறீங்க. சரிங்க. பொது வாழ்க்கையில என்ன ஒழுக்கம் இல்லாம இருக்கு? அவர் எந்த ஒழுக்கமே இல்லைங்க. ஏங்க அவரு நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க. ஒரு செய்தியாளர் வந்து உங்ககிட்ட கேக்குறாரு, இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு இவ்வளவு சொத்து வரம் வச்சிருக்காங்க பட்டியல் விடுறீங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைங்க, ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றீங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்த வர்றவங்க எல்லாத்துக்கும் தயாரா வரணுமா? 12 வருஷமா நீங்க வெயிட் பண்றீங்க. உங்க கட்சியில இப்ப சமீபத்துல வெளியே போனவர் போய் வெளியே வந்து 2 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க இதெல்லாம் தெரியாமே வந்து போய் பேட்டி அங்க பேட்டி கொடுக்கறதுக்கு வரீங்க? இல்ல தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். அப்ப அதுல சொல்லணுமா வேண்டாமா? இல்ல அப்ப உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதை எப்ப வெளியிடுவீங்க? நாங்க கூடி விரைவில் அதெல்லாம் வெளியிடுவோம். எப்போ? உடனே இப்ப வர எங்களுடைய முதல் மாநில மாநாடு நடத்துறோம். எங்க? தலைநகர் சென்னையில் நடத்துறோம். தமிழ்நாடு முழுக்க இப்ப நாம் தமிழ் கட்சி வந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கிளை நிர்வாகிகள் தொடர்ந்து எங்கள்கிட்ட சரி, என்ன இருக்கு? என்ன ஆதாரம் உங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆதாரத்தோட நான் தரேங்க. என்ன? எங்களுக்கு டைம் கொடுங்க. எங்களுக்கு டைம் என்ன? எதுக்கு டைம்? நீங்க எனக்கு புரியல. நீங்க ஆதாரம் என்ன கேக்குறீங்க தெரியுமா? சீமானுக்கு வந்து அங்க 8 ஏக்கர் சொத்துக்குது, 10 ஏக்கர் சொத்துக்குதுன்னு சொல்றோம்னா அதுக்கு டாக்குமெண்ட் கேட்டுங்க. நாங்க விசாரிச்ச வரைக்கும் உண்மையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு மேல டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா நாங்க அதுக்கான முயற்சி எடுத்து பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல மத்த இடங்களை தேடி தான் தர முடியும். அதுக்கு தான் டைம் கேக்குறோம். வாட்ஸ்அப்ல வரக்கூடியதை எடுத்துட்டு கொண்டு பேசுறாங்க. இந்த செட்டப் பேர் வெடிக்கலாம் வந்து கைனா பேர் வெடிக்கலாம். நான் பேசுறது ஒண்ணும் சாட்டை வந்து நாங்க பேசுறீங்க எங்கேயுமே பேசல. அந்த கட்டிங்ஸ், பேப்பர் கட்டிங்ஸ், சாட்டையில போட்ட கட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே திமுக மற்ற கட்சிகள் இவங்க மேல போட்ட பதிவுகள். அதெல்லாம் அதை வந்து நாங்க சொன்னதா சொல்லி சாட்டை சொல்லின்னு இருக்கான் லூசு பையன் மாதிரி. அதெல்லாம் தவறு. அது அந்த சாட்டை வந்து ரொம்ப மோசமான நபருங்க. இந்த தமிழ் தேசியத்துக்கு கேடான நபர். சாட்டை வந்து ஒதுங்கி போனோம், இல்லாட்டினா அவருக்கு வந்து சரியில்லாதது. சாட்டை பண்ற வேலைலாம் சரி. எங்களுடைய தலைவர், எங்கள் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய முன்னணி தலைவர்கள் ஒருவரான சுபா முத்துக்குமார், தமிழ்நாடு மீட்சி படையோட தலைவர், புதுக்கோட்டையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இப்ப புதுக்கோட்டையில் வெட்டி செய்யப்படுவது அவர் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு தமிழ் தேசிய அமைப்புகளை, இளைஞர்களை ஒருங்கிணைச்சு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடுல ஒரு கட்டமைப்பு உருவாக்குன தலைவர் அவர் சுபமுத்துக்குமார்னு. ராஜ்குமார் காலத்துல சம்பந்தப்பட்டவர். சிறையிலிருந்து வெளியே வந்து தமிழகத்துல ஒரு நமக்கான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கணும் தம்பின்னு சொல்லிட்டு 2009 வாக்குல முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும் போது நாங்களாம் ரொம்ப ஆவேசமா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இலங்கைக்கே போயிடணும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒழுங்கினமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கு. ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பு, கட்சியோட தலைவர், கட்சியுடைய முகமா அறியப்பட்டவர், இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறார். அவர் போய் ஒழுங்கினமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன அடிப்படையில் சொல்லிட்டே இருக்கீங்க? கொஞ்சமா யோசிக்கணுமா வேண்டாமா? புரியுது. அவரு வந்து சீமான் வந்து திரைப்பட இயக்குனர். முதல்ல வந்து திரைப்பட உதவி இயக்குனராக இருந்தார். ஐயா மணிவண்ணன், ஐயா பாரதிராஜா போன்றவங்க கூடலாம் உதவி இயக்குனராக இருந்து திரைப்பட இயக்குனராக இருக்கார். அவர் திரைப்பட இயக்குனராக இருந்த காலகட்டத்திலே வந்து அவர் மேலே குறிப்பாக நடிகைகள்கிட்ட அவர் இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் வச்சுருந்ததா நாங்கள் அப்பயே எங்களுக்கு போன்றவங்களுக்கு தெரியும். எதுங்க இப்போ திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது நீங்க தெரியாதனால, யாருக்கும் தெரியாதனால நீங்க வாட்டி எதை சொல்லலாம். இல்லை உண்மை அதுதானே. அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்பத்திய காலகட்டத்தில் சீமானையா இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரைப்படத்துறையில் இருக்கும்போது நடிகை பூஜா, சிங்கள பெண்மணி, அந்த பூஜாவாகட்டும், நடிகை விஜயலட்சுமி ஆகட்டும், இந்த மாதிரி தொடர்புகளில் தான் இருந்தார் அவர். அது இல்லாமல் அவர் வந்து அரசியலுக்கு 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்க தொடங்கினது. அப்போ தொடக்கத்தில் என்ன சொன்னார், நான் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறமேட்டு ஒரு இடத்துல நான் திருமணம் பண்ணிக்கினா வந்து இலங்கையில் ஒரு விதவை பெண்ணை தான், ஈழத்தமிழர்ச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வாழ்க்கை தருவேன் அப்படின்னு அதை முன்மாதிரியாக எடுத்துன்னு என்னுடைய இளைஞர்கள்லாம் அந்த இளைஞர் தமிழ் பெண்களுக்கு வாழ்வு கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசினாருங்க. அதாவது அந்த சிங்கள படுகொலையில் வாழ்க்கை இழந்த ஆமாம், இலங்கை என்னவா போர் நடந்தது இல்லைங்களா? போரில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, இனப்படுகொலை நடக்குது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தன் கணவனை இழந்த பெண்கள் 80,000க்கும் மேற்பட்டவரை சொன்னாங்க. ஒரு கணக்கெல்லாம் சொன்னாங்க, 50,000 பேருக்கு இருக்காங்க, 80,000 பேர் இருக்கிறாங்க விதவைகளான்ட்டு. அதுமாரி பெண்களுக்கு நான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பேன். அதிலிருந்து ஒரு விதவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னவர். அது என்ன சொன்னார். அதாவது பல இடங்களில் சொன்னார். ஆனால் அதை பற்றி அவர் எதுவும் செய்யலை. அதுக்கான வாய்ப்பு இருந்தது, பண்ணலை. ஏன்னா
நடுவுல அவர் வந்து இப்ப பணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. பணம் தான் அவருக்கு முக்கியம். நல்லா கோடி கோடியா சம்பாதிக்கணும், சுகபோக வாழ்க்கை வாழணும். அ இந்த திராவிட கட்சிகளுக்கு போட்டியா தான் ஒரு அரசியல்வாதியா அப்படியே தமிழகத்துல ஒரு உலா கோடி வரணும். கோடியா சம்பாதிக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு 1 1/2 கவுண்ட் சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல போய் அவர் எதுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு? தமிழருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பிகள் இதே சொல்றாங்க. தாங்க நல்லா சொல்றாங்கங்க. நல்லா பயங்கர ரைட்டப்பா இருக்குது. அவர் அண்ணன் வந்து எளிமையின் சிகரம் போல, ம். பெருமைவர் காமராஜருக்கு போட்டியா இவர காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது கட்சியில இருக்கிறவங்களே தெரியும். ஏங்க 20 பேர் 30 பேர வச்சுன்னு பவுன்சர் வச்சுன்னு சுத்திக்கிறாரு. அவர போய் எளிமைன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? ஒரு நான் நாளைக்கு எவ்வளவு சொல்லலைங்க. அவர் தம்பிகள் சார் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அதான் சொன்னேன். சீமானுடைய ஒரு நாள் செலவே ₹1,00,000 மேல இருக்குங்க. ம். தனிப்பட்ட சீமானுடைய குடும்ப செலவு மட்டும் ₹1,00,000 ஆகும். ம். அதெல்லாம் யாரு இவரு எங்க போய் உழைக்கிறாரு? இல்ல 1 1/2 ஏக்கர் அரணையூர்ல இருக்கிற 1 1/2 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி வந்துச்சா? எடுத்துன்னு வந்தாரா? இல்ல அவங்க தம்பி ஃபாதர் தான் அதனால தான் கருத்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் தான் சர்ச்சில இருந்து எதனா இது வாங்கிட்டு வந்து குடுக்குறாரா? ம். ஒண்ணும் கிடையாது. இவங்க சும்மா பணம் இந்த அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல வச்சு பணத்த பெரிய அளவுல கட்சி தொண்டர்கள்ட்டயும், கட்சி நிர்வாகிகள்ட்டயும், இங்க இருக்கிற தமிழக தொழிலதிபர்கிட்டயும், சினிமாக்காரங்கள்ட்டயும் பணம் வசூல் பண்ணிக்கின்னு சுகபோக வாழ்க்கை வாங்கின்னு இருக்கிறாரு. அதான் நடந்துங்குது. அதுதான் திருமணமே அதுதாங்க. இப்ப அந்த அம்மா கயல்வி அந்த அம்மாவ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த அம்மாட்ட நல்லா பல கோடி சொத்து இருக்குது. பெரிய பின்புலத்தோட குடும்பத்துல இருக்கு. இத்தனைக்கும் அவர் தெலுங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கினாருங்க. ம். இதுக்கு நடுவுல அவரு பாண்டிச்சேரியில வேற ஒரு தமிழ் பெண்ணுக்கு நான் வாழ்க்கை தரேன்லாம் கதை விட்டு அதுல ஏதோ பணம் கையாடலாம் நடந்திருக்கு. அது ஐயா பேராசிரியர் தீரன் போன்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அவங்க தான் அந்த பஞ்சாயத்துலாம் பண்ணி வச்சவங்க. ம். அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் சமாதானம் பண்ணி விட்டவங்க. அந்த மாதிரிலாம் இவர் வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஒழுக்கக்கேடானவருங்க. அது நான் அனுபவம் எனக்கு நேரா இருக்குங்க. இவர் வந்து வேலூர் சிறையில ஒரு 7 மாத கால சிறைவாசத்துலேருந்து தொடக்கத்துல 2010 வாக்குல வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்துட்டு சென்னை இங்க வந்து அபிபுல்லா ரோட்ல இருக்கிற பாரதி ராஜாவுக்கு சொந்தமான வெனிசுலா ஹோட்டல்ல ஒரு ரூம், பெர்மனன்ட் ரூம் மாடியில இருப்பாருங்க. அப்போ வந்து கட்சியில இருக்கிறவங்க நாங்கலாம் வந்து பார்ப்போம், போவோம், பேசிட்டு போவோம். அந்த மாரி நான் எங்க மாவட்டத்திலேருந்து மகளிர் அணிக்குன்னு போட்ட நிர்வாகிகள் ஒரு 2, 3 பேர அழைச்சின்னு வந்து அறிமுகப்படுத்திட்டு போறேன். நான் அறிமுகப்படுத்திட்டு 3வது மாடியிலேருந்து கீழ போறோம். கீழ போறதுக்குள்ள ஒரு ஆள அனுப்பிச்சு அவங்க அந்த பெண்மணிகளோட ஃபோன் நம்பர்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி போயிட்டாங்க. சரி ஏதோ நிர்வாகி குழுவுல போட போறாரு, போறாரு. கேட்டிருப்பார், பேசுறத கேட்டிருப்பாருன்னு நாங்க போயிட்டோம். ஆனா அடுத்த நாளே வந்து அந்த பெண்ண ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. வர வச்சு எதுக்கு? அது எதுக்குன்னு அது ஒரு தவறான ஒரு இது அந்த பெண்ண நடத்தியிருக்காங்க. ம். அந்த பெண் வந்து இது எனக்கு தெரியாது. நான் ஒரு 1 வாரம் 10 நாள் பொறுத்து அந்த பெண்ணை நான் தொடர்பு கொள்ளும்போது, அடுத்த நாளே அங்கேருந்து கூப்பிட்டாங்கன்னா, போனேன், வந்தேன். இந்த மாரிலாம் நடந்துச்சு. இனிமேட்டு என்ன எதுவும் கூப்பிடாதீங்க. கட்சிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பெங்களூரு குடும்பத்தோட பெங்களூரே போயிட்டாங்க. ம். ஆக இந்த மாரிலாம் நாங்கலாம் உணர்ந்திருக்கோம். கூட இருந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அபாண்டமாலாம் நம்ம போய் சொல்றதுக்கு வரல. அதனால அவர் வந்து ஒழுக்கக்கேடானவர்னு நாங்க கூட இருந்தே பார்த்துருக்கோம். அதே மது போதை. அவர் இவ்வளோத்தன பேசுவார். முழுக்க முழுக்க போதை வஸ்துக்கு அடிமையானவர் அவரு. இவ்வளோத்தன இருக்கு. அவர் வந்து ஊரெல்லாம் வந்து சொல்லின்னு கிடப்பாரு. அவர் திருந்தட்டும். அவர் உடம்ப காப்பாத்திக்கிட்டோம். மது மது மாது பண போதை தான் இந்த ஆமா. உலகமே சிக்கிக் கொண்டு இருக்கு. அதுல அதை சிக்கி மீட்பது தான் எங்களுடைய முதல் அது வேலைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அதுதான் முழுக்க முழுக்க அதுக்கு முன்னுதாரணமே சீமான் தான். ம். இந்த ஒழுங்கினங்களுக்கு அனைத்தும் முன்னுதாரணம் அவர் தான். இவர் வந்து நாட்டை நான் திருத்திடுவேன், தமிழ் தேசியத்தை வளர்த்துருவேன்லாம் சொல்றது எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஏமாற்று வேலை. இவரால என்ன பண்ண முடியும்? சும்மா அதெல்லாம் ஏமாத்துங்க ஏன் அவரு. எதுவுமே பண்ண முடியாது? முடியாது. இனிமேட்டு அதுக்கான வாய்ப்பே இல்ல. அவர் சொல்ற மாரி தான் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லன்ற மாரி தான். இனிமேட்டு நாங்க உண்மையான போராளிகள், உண்மையான மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நினைவுகள் நாங்க கட்டாயம் கிளம்பி வரோம். இன்னும் படிப்படியா வருவாங்க. இந்த கட்சியிலேருந்தே வருவாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூடிய விரைவில சீமானை எதிர்த்து, சீமானை விட்டு கட்சிய தூக்கி வெளிய கடாசுவாங்க. அது நடக்க தான் போகுது. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து சாதாரண அரசியல் கிடையாதுங்க. இது மிகப்பெரிய அரசியல் சிந்தனை, அரசியல் சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை சரியா கொண்டு போறவங்க மட்டும் தான் தலைமை பண்போட இந்த இயக்கத்தை நடத்த முடியும், கட்சியை வழி நடத்த முடியும். இதுல வந்து தேசிய பிரச்சனையை பேசுற இடம் இது. நம்ம உலக தமிழகத்துக்கான ஒரு முன்னுதாரணமான ஒரு தமிழகத்துல ஒரு அரசை அமைக்க வேண்டிய காலகட்டாயத்துல போயின்னு இருக்கிறோம் தமிழனும். இதுல வந்து இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை கிடையாது. சினிமாக்காரங்களுக்கோ, இந்த மாதிரி பேசுறவங்க அடுக்குமொழியில பேசிட்டு ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கோ, போலிகளுக்கோ இங்க வேலை கிடையாது. போலி தமிழ் தான் சீமான் பேசுறது முழுக்க. தலைவர் தமிழரசன் பேசி கொண்டு வந்த தமிழ் தேசியமும், தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்த தமிழ் தேசியமும் கிடையாது சீமானது. சீமானிசம்னு சொல்லிங்கிறாங்க. இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் சீமானிசமா, சீமான் உருவாக்கிக்கிறாங்க ஏதோ ஒரு கொள்கை. அது இந்த மாதிரி கொள்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களை தப்பாக நடத்துது, பெண்களை மதிக்காதது, பணங்காசை நோக்கி பயணிக்கிறது, இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அவங்க தம்பிகள்லாம் உடன்பிறப்புகள்லாம் இந்த கம்யூனிசத்துக்கு ஈக்குவலா சீமானிசம் சொன்னா நீங்க அதை கொச்சைப்படுத்தி பேசி கிடையாது கிடையாது. என்ன இவர் பெரிய தத்துவம் சொல்லிக்கிறார்? என்ன தத்துவம்னு சொல்லுங்க. சீமானிசம்னா என்ன? ஒருமையில பொதுவெளியில ஒருமையில பொதுவெளியில அசிங்கமா பேசுறதும் ஆணவமா பேசுறதும் தலைவர் பிரபாகரனை ஒரு ரொம்ப இவரை விட என்ன கேவலமா பேச முடியும்? யாராவது இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க கூட கண்ணியமாக பேசுகிறாங்க. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட தலைவர் பிரபாகரனை அந்த மரியாதையோட பேசுகிறாங்க. இவர் என்ன பேசின்னு இருக்காரு? தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கேவலமாக பேசின்னு இருக்காரு. இன்னொன்று அப்படி தான் முக்கியமாக வீரபாண்டி தேர்தலில் அப்போ வீரபாண்டி எலெக்ஷனை கூட பேசுகிறாரு. விடுதலை புலி விக்கிரபாண்டி எலெக்ஷனை கூட பேசுகிறாரு. ராஜீவ்காந்தி விடுதலை புலிகள் கொண்டார்கள். அது விடுதலை புலிகள் இன்னைக்கு வரைக்கும் அதை விடுதலை புலிகள் ஏற்றுக்கிறார். ஒரு துன்பியல் சம்பவம்னு சொன்னார் தலைவர். இது ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஒரு துன்பியல் சம்பவம். அதுக்காக தமிழ்நாட்டில் எங்களை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் நடந்த உண்மையை கண்டுபிடிச்சி உலகம் சொல்லியிருக்கோம். அந்த ராஜீவ்காந்தி படுகொலை வந்து எல்டிடியால் நடத்தப்பட்டதல்ல, தலைவர் பிரபாகரனால் நடத்தப்பட்டதல்ல. அது அந்த எல்டிடியிலிருந்து விலகி போன ஒரு சில நபர்களை வைத்து இங்கே இருக்கிற உளவுத்துறையும் இங்கே இருக்கிற சந்திரசாமியும் சுப்பிரமணிய சாமியும் நடத்தினாங்கன்ட்டு நாங்கள் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி பெரிய அளவில் போயின்னு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த விடுதலை புலிகள் மீதான தடைக்கு காரணமே சீமான் போன்றவங்க பேசுகிற பேச்சு தாங்க. அனாமத்தான் பேசிட்டு போகிறாங்க. நான் தான் ராஜீவ்காந்தி கொண்டோன்றாரு. நீ கொண்டனா நீ போய் ஜெயிலுக்கு போயிருக்கணும். உள்ளே போ, நீ ஒத்துன்னு போ. விடுதலை புலிகள் மேலே பைய போடுற நாங்கள் தான் கொண்டோன்ற. நீ எப்போ விடுதலை புலிகள் இருந்தியா? நீ கட்சியில் இருந்தியா? விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தியா? நீ சினிமாக்காரன் தானே. சினிமா எடுக்கிறது எப்படின்னு கத்துறதுக்கு தானே அங்கே இருக்கிற புலிகளுக்கு தேவைன்னு தானே உன்னை எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் மகேந்திரன் மகன் கூடலாம் நீ போன ஆள் தானே. நீ உன்னை என்ன தலைவராக கூட்டாரு? நீ போன 10 பேரில் நீ ஒரு ஆளாக போன ஆள் தானே. நீங்க வந்து என்ன போய் புலின்னு இருக்க? அங்க போய் ஆர்மி கேம்ப் ட்ரைனிங் நான் வந்து நீங்களாம் கூட நம்புறீங்களா? ஐயோ சொன்னதுதாங்க கேட்கிறேன். பல வருஷமா அது கேட்டு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே இப்பெல்லாம் நம்புறது இல்லைங்க. காமெடி சீமான் இவர் பேச ஏதோ ஒன்று அள்ளி விடுறாருன்னு பொறுத்துக்கிறாங்க, சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இது உலக முழுக்க இருக்கிற தமிழர்கள் எள்ளி நகையாடுறாங்க சீமானுடைய பேச்சுக்கெல்லாம். அதுவும் தலைவர் இனிமேட்லாம் அந்த மாதிரி பேசி நிற்க கூடாது. இதுக்கெல்லாம் வந்து கட்டாயம் ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணுறோம்.